வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடியில் முன்னிலையானார் கோட்டபாய. நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 30 கப்பல்கள் திணறும் அரசாங்கம். கனடாவிலிருந்து இலங்கை சென்றவர் மாயம். நாளை முதல் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு தரப்பினருக்கு இடையில் முக்கிய சந்திப்பு. முச்சக்கர வண்டிகளின் உதிரிப்பாக அகற்றல் போலீஸ் மாதிபரின் அறிவிப்பு. விளம்பரங்களை அடுத்து விரிவான செய்திகள் தொடரும். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பின்பக்க வீதியால் அவர் திணைக்களத்துக்கு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்காக முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இவ்வாறு சிஐடிக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவியும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்த 30 கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டுக்கு பாரிய அளவில் நட்டம் ஏற்படுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், துறைமுகத்துக்கு வரும் கப்பல்களை பரிசோதனை செய்து விடுவிக்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த விடயத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் துறைமுக நிலைமையை கண்காணிக்க வந்தபோது கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த 30 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக சிரித்துக் கொண்டே தெரிவித்தார். ஆனால் 30 கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டுக்கு பாரிய அளவில் நட்டம் ஏற்படுகிறது. இதேவழி சுமார் 17 கொள்கலன்கள் துறைமுகத்துக்குள் இறுகியிருப்பதாக தரவுகள் வெளிவருகின்றன. துறைமுகத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்களை கொண்டு செல்ல வந்திருக்கும் பாறை ஊர்திகள் பல நாட்களாக இவ்வாறு வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுங்க திணைக்கள அதிகாரிகளை சந்தித்து துறைமுக ஊழியர்கள் 24 மணி நேரம் வேலை செய்து பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் கலந்துரையாடல் இடம்பெற்று ஒரு வார காலம் கழிந்துள்ள நிலையில் இன்னும் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது என கூறியுள்ளார். கனடாவிலிருந்து இலங்கை சென்றவர் காணாமல் போயுள்ளார். இக்கடுவு கடற்கரையில் நேற்று மாலை நீராட சென்ற ஒருவர் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 19 வயது கனடிய பிரஜை ஒருவரே காணாமல் போயுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் வெளிநாட்டவர் நீச்சலுக்கு சென்ற இடத்தில் இருந்த எச்சரிக்கை பலகைகளை கவனிக்காமல் கடலில் நீந்தி சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது. காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் கடற்படையினரும் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் இக்கடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை தற்காலிகமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சப்ரகமோ மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொழிக்க இலங்கை போலீஸ் ஒருபோதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். போலீஸ் மாதிபருக்கும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உற்பத்தியாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
இந்த கலந்துரையாடலின் போது முச்சக்கர வண்டிகளில் சட்டப்பூர்வமாக பொருத்தப்பட்ட மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதை தடுப்பதற்கும் சட்டவிரோத மேலதிக பாகங்களை அகற்றுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிக உதிரி பாகங்களை பொருத்துவதில் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கு ஏற்ப சட்டத்துக்கு இணங்க பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டத்துக்கு இணங்க ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்ட உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இலங்கையும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான தங்கள் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளன. அமெரிக்க தூதரகத்தின் பிரதிகளுடன் இணைந்து ISG என்ற அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆளுகை நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் கொழும்பில் பதில் பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகரவை சந்தித்துள்ளனர். ISG என்பது அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் ஒரு நிறுவனமாகும். அந்த நிறுவனம் இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை, இலங்கை கடலோர காவல்படை, தேசிய பாதுகாப்பு கல்லூரி, கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாதுகாப்பு சேவைகள் கட்டளைகள் மற்றும் பணியாளர் கல்லூரி உள்ளிட்ட இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த பணியாளர்களுடன் நடந்து வரும் நிறுவன திறன் மேம்பாட்டு திட்டங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலையில் இன்றைய சந்திப்பின் போது பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை வலியுறுத்தும் வகையில் இரண்டு தரப்பும் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.